இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி ஒரு செகண்ட் நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க, இதில் இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை என்ன செய்யாதே? தள்ளாது. பிள்ளைகள் வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, கீழ்ப்படிய மாட்டுக்கிறாங்க, பிரச்சனைகள் அதிகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே மற்றவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுது தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது, தகப்பன் புத்தி என்ன செய்யணும்? கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த வார்த்தையினுடைய பின்னணியில் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் நம்ம தோண்டி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். ஹீப்ரு காரியங்களை, இப்போ ஹீப்ருங்கிற ஒரு அந்த மொழி, இது படிக்கணும் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே படிக்கலாம். எனக்கு நான் ஸ்கூலுக்கே போகலன்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்யலாம்? படிக்கலாம். பார்த்துடுங்க, இதை படிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இதில் இன்னும் ஆழமான காரியத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும்? போக முடியும். பாருங்க, இதில் ஒரு வார்த்தை சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். புத்தி சொல்லுதல். தகப்பன் புத்தி சொல்லுவாங்க, எப்படி இப்படி நடக்கணும் அப்படிங்கிற புத்தி சொல்லுவாங்க. அந்த புத்தியை நீங்கள் என்ன செய்ய? கேள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முசார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முசார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். முசார். திரும்ப சொல்லுங்க. முசார். உஷாரா இருங்கன்னு சத்தமா சொல்லுங்களேன். ஏன் சாப்பிடலையா? யாருமே சாப்பிடலையா இன்னைக்கு? முசார். ஓகே. இந்த முசார் அப்படின்னா, இது எபிரேய மொழியில் முசார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தகப்பன் புத்தி, புத்தி என்ன செய் கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த முசார் அப்படிங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 4 அர்த்தங்கள் உண்டு. இதில் 4 அர்த்தங்கள் உண்டு. பார்த்துருங்க. முதலாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, டிசிப்ளின். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமா? டிசிப்ளினை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இதுதான் முதல் காரியம். பாருங்க, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நீங்க இதுல இந்த ஒரு வார்த்தையில நீங்க பார்க்கலாம். அதுல 4 அர்த்தம் இருக்குது. அந்த எபிரேய வார்த்தை முசார். முசார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம், முதல் அர்த்தம் டிசிப்ளின். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வீட்டில் காரியங்களை செய்யணுங்கிற ஒரு ஒழுங்கு கிரமமான டிசிப்ளினை என்ன செய்யணும்? அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம டிசிப்ளினுக்காக தான் எங்கே அனுப்புவாங்க? ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் டிசிப்ளின் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் டிசிப்ளின் தகப்பன் என்ன செய்யணுமா? சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் நல்ல குடி போதையில் அப்படி லம்பிட்டு வராரு. கூட ஒரு சின்ன பையனும் நல்ல குடி. என்ன பார்த்தா அவர் தகப்பனி வருது, அவருடைய பையன். அவர் தகப்பன் சத்தம் போடுறார் பையனை பார்த்து, நீ ஏன்டா குடிச்ச அப்படின்ட்டு. அவன் சொல்ற, இதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். தகப்பன் டிசிப்ளின் சொல்லி கொடுக்க முடியல. ஏன்? தகப்பனே எதில் இல்லை? டிசிப்ளின்ல இல்லை. பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, உன் தகப்பனுடைய போதகத்தை நீ என்ன செய்யாது? தள்ளாது. புத்தியை கேள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த புத்தி, அதாவது முசார் அப்படின்னு சொல்லும் போது முதல் காரியம் என்ன அப்படின்னா, அது டிசிப்ளினை குறிக்க. ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? டிசிப்ளினை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல அவங்களும் அந்த டிசிப்ளின்ல என்ன செய்யணும்? வாழணும். 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா, கரெக்ஷன். கரெக்ஷனா சீர்திருத்தம், திருத்துதல். பிள்ளை தப்பா ஏதாவது காரியங்களை செய்துட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? திருத்தணும். ரைட்? பாருங்க, இந்த ஒரே வார்த்தை, அதுல டிசிப்ளின் அதுல கரெக்ஷன் வருது. நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கரெக்ஷன் பண்ணணும். ஒரு தகப்பன் கரெக்ட் பண்ணா பிள்ளைகள் என்ன செய்யணும்? கேட்கணும். தகப்பன் ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தா அந்த டிசிப்ளின் படி நடக்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் தன்னை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தகப்பன் கண்டிக்கிறாரு, ஓயாம கண்டிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூட. தகப்பன் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். மனிதன் கொடுக்கல, யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தரே கொடுத்திருக்கிறார். உன் தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது.
ஸோ இந்த முசார் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் டிசிப்ளின், இரண்டாவது காரியம் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ணணும். ஏதாவது தப்பான காரியத்தை செய்தாச்சுன்னா அவங்களை என்ன செய்யணும்? கரெக்ஷன் பண்ணணும். அன்போடு என்ன செய்யணும்? கரெக்ஷன் பண்ணணும். பாருங்க, இப்படி இந்த எபிரேய வார்த்தைகளை நம்ம படிச்சோம்னா அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணுங்கிறது தெளிவான ஒரு காரியம் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. மூணாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சேஸ்டனிங், அதாவது தண்டித்தல், சிற்சைன்னு சொல்லி வரும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிற்சை பண்ணலாம். தப்பான பாதையில் போகும்போது அவங்களை என்ன செய்யணும்? சிற்சிக்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போது மதியினம் அவனுடைய நெஞ்சில் என்ன செய்யுமா? ஒட்டி இருக்கும். அது எது அதை நீக்குமா? தடிதான் என்ன செய்யும்? நீக்கும். சில நேரம் சேஸ்டனிங் பண்ணும்போது தகப்பன் கையில் என்ன தூக்க வேண்டி இருக்குது? தடியை தூக்க வேண்டி இருக்குது. ஸோ இப்படி இந்த காரியங்கள், இந்த அர்த்தங்களை பார்க்கும்போது ஒரே வார்த்தை முசார் அப்படிங்கிற வார்த்தை, உன் தகப்பன் புத்தியை கேள். அப்போ தகப்பன் புத்தி சொல்லணும், அதாவது டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும், கரெக்ஷன் பண்ணணும், சேஸ்டனிங் பண்ணணும். பையன் அந்த டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ளணும், அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளணும், அந்த சேஸ்டனிங்கை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா செக் பண்ணணும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க? செக் பண்ணுவாங்க. இந்த 4 வார்த்தைகள் சேர்ந்தது தான் முசார் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்களா? ஒரே வார்த்தை எத்தனை காரியங்களை கருத்தை அடிக்க வச்சுட்டா பாருங்க. இந்த மாதிரி உள்ள காரியங்களை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்திருக்கிறேன் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு ஹீப்ரு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? வெளியில 3000 ரூபா ஃபீஸு. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி கொடுக்கறதுக்கு 3000 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு இலவசமாக உங்க மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக என்ன செய்யுங்க? பயன்படுத்தி கொள்ளுங்க. உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகம். தாய் என்ன செய்யணுமா? போதகம் பண்ணணும். போதகத்தை என்ன செய்யாது? தள்ளாது. இந்த போதகம் அப்படிங்கிற வார்த்தையில இங்க பைபிள்ல இங்க ஹீப்ருல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா தோரா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தோரா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தோரா. தோரா அப்படின்னா வேதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தோரான என்னது? வேதம், சட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வேதம் தோரானா மோசேனால் எழுதப்பட்ட 5 ஆகமம் தான் என்னது? தோரா. அப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பைபிள் சொல்லி கொடுக்கணும். தூங்கும் போதும் உட்காரும் போதும் எந்திக்கும் போதும் என்ன சொல்லி கொடுக்கணுமா? பைபிள் சொல்லி கொடுக்கணும், தோரா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க அப்படி செஞ்சிட்டு இருப்பீங்க. பிள்ளைகளை பக்கத்தில் தூங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கதை சொல்லி கொடுப்பீங்க. தாவீது கதை, சிம்சோன் கதை, இப்படி பல கதைகள் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. இப்படி சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. ஒரு தாயினுடைய போதகத்தை என்ன செய்யக்கூடாதான்? தள்ளக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீச்சிங்கை என்ன செய்யக்கூடாது? அவங்க மறுதளிக்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தாய் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? வேதத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். அவங்களுக்கே வேதம் தெரியலாட்டி அவங்களுக்கே வேதம் தெரிஞ்சுட்டு போதிக்க முடியுமா? இல்லை. ஸோ நம்மளும் கற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். சில நேரம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் நாங்கள் படுத்திருக்கும் போது எங்களுக்கு கதைலாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் தூங்கின உடனே எங்கள் மேலே கையை வச்சு என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவாங்களோ தெரியாது. நாங்கள் 3 பிள்ளைகள். நான் தான் மூத்த பையன். எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி உண்டு. நாங்கள் தூங்கின பிறகு எங்கள் அம்மா எங்கள் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. பிசாசை கடின்னு ஜோம் பண்ணுவாங்க, ஞானத்தை தாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. இப்படி பல காரியங்கள் சொல்லி ஒரு தாய் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க. ஸோ என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது. ஸோ புத்தின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை? முசார். என்ன சொல்லுவாங்க? முசார். அதுல 4 வார்த்தை, 4 அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. ஒன்று என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டிசிப்ளின், கரெக்ஷன், சேஸ்டனிங். அடுத்தது செக் பண்ணணும். அடுத்தது தாய் என்ன சொல்லி கொடுக்கணுமா?
தோரா சொல்லி கொடுக்கணும். என்ன கூட சொல்லி கொடுக்கணும்? தோரா. ஸோ இப்படி இவ்வளவு காரியங்கள், ஒரு வார்த்தையில இத்தனை காரியங்கள் இருக்கு. ஸோ ஹீப்ரு படிச்சுக்கிட்டோம்னா அது உள்ள இருக்கிற காரியங்களை நீங்க என்ன செய்யலாம், இன்னும் இப்போ நீங்க நம்ம கர்த்தருக்குள்ள ரொம்ப அருமையா பரிசுத்தமா நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் அந்த விதமா நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இது ஹீப்ரு படிச்சுட்டோம்னா இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். இன்னும் கர்த்தர் நம்மளோடு இன்னும் தெளிவாக நம்மளோட செய்வார், பேசுவார். ரைட்? ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை நீங்க இழந்துட வேண்டாம். நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் மாசத்துல ஒரே நாள் தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகே, 3வது வாரம் 3வது சனிக்கிழமை இல்லாட்டி 4வது சனிக்கிழமை வைப்போம். ஸோ நீங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்பெற்று கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க.